தொடக்கத்திலே கடவுள் மனிதனை படைத்து எல்லா வளங்களையும் நிறைந்த அந்த தோட்டத்தை ஆதாமுக்கு கொடுத்து ஒரு பழத்தை மட்டும் அல்லது மரத்தில் இருந்து கூடிய பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட அந்த ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பழத்தை சாப்பிட்டதனால் ஒரு தண்டனையை அவருக்கு கொடுக்கிறார். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உழைப்பாய். அந்த உழைப்பின் பயன்தான் அல்லது அந்த வலிதான் எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் எழுப்பக்கூடிய கூக்குரல், அவர்களுடைய அழுகை, அவர்களுடைய கண்ணீர், சோகம், வலி, இவை அனைத்தையும் ஆண்டவர் தன்னுடைய கண்களால் பார்க்கிறார், தன்னுடைய காதுகளால் கேட்கிறார். அந்த மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள். எனவே உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுவேன் என்று சொல்லி ஒரு வாக்கை கொடுக்கிறார். அந்த வாக்கின்படி அவர்களை மேகத்தூணாக எல்லா விதமான சூழல்களோடு அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதித்த அந்த கடவுளை அந்த மக்கள் மறந்து மீண்டும் அவரை விட்டு வெகு தொலைவி செல்லுகிறார்கள். கடைசியில் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லது அந்த வாக்குக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே பிறக்க செய்து அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்கை நமக்கு தீர்ப்பதாக அல்லது வாக்குக்கு ஒரு உறவை கொடுப்பதாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார். இதே போன்ற ஒரு வாக்குறுதியை நாமும் நம்முடைய குடும்பத்திலே கொடுக்கிறோம். ஒரு கணவன், ஒரு மனைவி இந்த திருமணம் என்ற திருவருட் சாதனத்திலே அன்பால் இணைந்து உறவில் வளர்ந்து உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை நீங்கள் அன்று கடவுளுக்கும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கும் நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்கள் அன்பால் இணையக்கூடிய நீங்கள் உங்களுடைய உறவை அல்லது ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய குழந்தையை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். புனித பவுல் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார், எவனோ ஒருவன் திருமுழுக்கினால் இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறானோ அவன் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ உரிமை என்றோ அடிமை என்றோ எந்த பாகுபாடும் இல்லாமல் இறைவனுடைய உரிமை குடிமக்களாக இருக்கிறார்கள். நாம் ஆண்டவருடைய உரிமை குடிமக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நாம் வாக்கு கொடுக்கிறோம். அந்த வாக்குக்கு ஏற்ப நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்து எந்த அளவுக்கு நாம் வளர்ந்து இறைவனுடைய கொடையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், அந்த கொடையாக கடவுளுக்கு அந்த குழந்தையை கொடுக்கிறோம் என்பதை பற்றி சிந்திப்போம்.